ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஜீனியஸ் அசாசின் செகண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் த அகாடமியோட எபிசோடு 13. எபிசோடு 12 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பிரேக் ஹைட் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடை வளைச்சி முறுக்கி அதோட ப்ரெஷர் லிமிட்டை தாண்டி சுக்குநூறாக உடைக்கிறான். கீழே விழுந்த அந்த ஸ்வாடு பீசஸை பார்த்துட்டு என்ன இவ்வளவு ஈஸியாக உடையுது, இந்த மெட்டலில் இரும்புக்கு பதிலாக என்ன இங்கை கலந்து செஞ்சாங்களான்னு செம்ம நக்கலாக கேட்குறான். மேஜிக் பவர் இல்லாத இந்த ஸ்வாடை என்கிட்ட நீட்டுறது, இதை உடச்சி கொடுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ செம்மையாக ரோஸ்ட் பண்ணுறான். செலவை குறைக்க ஜிங்க் கலந்து செஞ்ச இந்த சப்பையான ட்ரைனிங் ஸ்வாட் நிஜமான போர் அழுத்தத்தை தாங்காமல் சட்டுன்னு உடையும்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வெறியாக முறைச்சிக்கிட்டு நான் அந்த 5 கிரவுண்ட்ஸில் ஒருத்தி கிடையாது, அதனால தான் ஒரிஜினல் ஸ்வாடை கேம்பஸுக்குள்ளே கொண்டு வர எனக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறா. சொல்லிட்டு சரி என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நகர்றா. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது இவ சும்மா ஒரு ஓப்பனிங் ஆக்ட் தான் புரிஞ்சுக்கிறான். இந்த சீனியர் பொண்ணு உனக்கு நிஜமாவே கொஞ்சம் தில் இருக்குன்னு சொல்லிட்டு நகர அப்போ தான் அந்த மெயின் ஈவெண்ட் ஆரம்பமாகுது. ஸ்வாட் பிரின்சஸ் கரீனா மாசா முன்னாடி வந்து ஒரு சீனியரை எதிர்த்து பேசினதும் அகாடமி சொத்தை அழிச்சதும் மன்னிக்கவே முடியாத குத்தம்னு இந்த 5 கிரவுண்ட்ஸில் ஒருத்தியா உன்னை நான் இப்போவே திருத்துறேன்னு வெறியா சவால் விடுறா. இந்த பப்பிள் ஹேர் பொண்ணு குனிஞ்சு லேடி கரீனான்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ புதுசாக வந்தவளை பார்க்குறான். அவன் அவளை போன ஜென்மத்தில் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். இது கரீனா லூதர், பேட்டில் ஃபீல்டில் ஆயிரக்கணக்கான உயிர்களை எடுத்த பொண்ணு. இப்போ அதே கரீனா ஸ்கூல் ஹால்வேல நின்றுட்டு தன் கணக்கில் இன்னொரு கொலையை சேர்க்க ரெடியாக இருக்கிற மாதிரி வெறியா பார்க்குறா. சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃபுக்கு போகுது. நம்ம ஹீரோ அவனோட போன ஜென்மத்தில் ஒரு அசாசினாக இருந்தப்ப ஷேடோ வேர்ல்டில் இருந்து நடந்த பல கிளர்ச்சிகள் இந்த கிங்டமே ஆட்டி படைச்சிருக்கு. இந்த ரொம்ப டேஞ்சரான சர்க்கிள் ஆஃப் ஒயிட் அனிலிகேஷன் குரூப்பில் எல்லாரும் பார்த்து நடுங்கிற டீமன் ஸ்வாட்மேன் தான் இந்த பிளட் ஏஜ் கரீனா. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்வாடு டெக்னிக்கையும் கற்றுக்கிட்டு ஏகப்பட்ட ஹீரோக்களை கொடூரமாக வெட்டி சாச்சவ இவ தான். கிங்டம் கடைசியில பெரிய விலை கொடுத்து அந்த சர்க்கிளை அழிச்சாலும் அவங்க உருவாக்குன அந்த குழப்பம்தான் த்ரோனுக்கான ஒரு கொடூரமான ரத்த கலரியாவே ஆரம்பித்து வச்சது. நம்ம ஹீரோ அவளை பேட்டில் ஃபீல்டில் ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கான். ஆனால் இப்போ அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தனக்கு முன்னாடி நிற்கிறது அதே கொடூரமான பிளட் எஜ் கரீனா தான். கிங்டமோட பரம எனிமி எப்படி இங்கே ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோவுக்கு செம்ம குழப்பமாக இருக்குது. அவனோட சிந்தனையை கலைக்கிற மாதிரி கரீனா ஒரு சீனியரை வாயை திறந்து பேசாமல் இப்படி முறைச்சி பார்க்கறது ரொம்ப முரட்டுத்தனம்னு அவனோட லிஸ்ட்டில் இன்னொரு குற்றத்தையும் செமையாக ஆட் பண்ணுறான். நம்ம ஹீரோ கண்ணை சிமிட்டி சாரி ஆனால் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் பார்க்க ஒரு சீனியர் மாதிரியே தெரியலன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ரால்ஃபோட முகம் பயத்தில் ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நியூக்ளியர் வார் ஹெட்டுக்கிட்டேயே வம்பு இழுத்துட்டான்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ரால்ஃப் பதறி போய் அவங்கள நிறுத்த சொல்லி கத்துறான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த 5 கிரவுண்ட்ஸை உண்மையிலேயே யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க அகாடமியோட டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ், பயங்கரமான பவரும் பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டும் கொண்டவங்க. அதுவும் இந்த கரீனா வெறும் 13 வயசுலேயே ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஜீனியஸ். பில்டப்பை கேட்டதும் நம்ம ஹீரோ கிண்டலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு புது பிளான் போடுறான். ஓஹோ, அப்போ இந்த பிளட் எஜ் நிஜத்தில் ஒரு பெரிய நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவ. பின்னாடி அவள் ஒரு புரட்சியாளராக மாறினதுக்கு அப்புறம் தான் ஹிஸ்ட்ரியிலிருந்து அவளோட அடையாளத்தை அழிச்சிருக்கணும். இவளை இங்கே சந்திக்கிறது பெரிய ஆச்சரியனாலும் இது நமக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம தலைவன் மாசா யோசிக்கிறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஒரு மாஸ் பிளான் போடுறான். இப்போவே இவளை கொன்னா ஃபியூச்சரில் கிளர்ச்சியையும் வாரிசு சண்டையும் தடுத்து பிரின்ஸ் ஹென்ஸோட த்ரோனுக்கான கனவையும் அழிக்கலாம். உலகத்தை காப்பாற்ற ஒரு டீனேஜரை கொலை செய்யணுங்கிற இந்த ஐடியா நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது. அதுக்குள்ள கரீனா பேசி முடிச்சிட்டா. தான் பேசும்போது நம்ம ஹீரோ வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்ததை கவனிச்சாவ இது ரொம்ப திமிரான செயல்னு கோபமாக சொல்கிறா. அடுத்த செகண்டே தன்னோட ரியல் ஸ்வாடை உருவுறா. கேம்பஸ்குள்ளே ஒரிஜினல் ஸ்வாடை கொண்டு வர தனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கிறத அவனுக்கு மிரட்டதான் ஞாபகப்படுத்துகிறான். நம்ம ஹீரோ அவளோட ஸ்டாண்ட்ஸை பார்த்த உடனே அது பிளட் ஏஜோட சிக்னேச்சர் மூவான சர்ப்ரைஸ் ட்ரான்னு கண்டுபிடிச்சிடறான்.
ஸ்வாடை உரையிலிருந்து வெளியே வரதை பார்க்கறதுக்கு முன்னாடியே எனிமியோட உசுறு போயிடும். அந்த அளவுக்கு அவளோட ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். இதை பார்த்து பதறி போன ரால்ஃப் வெட்டு வாங்குறதுக்கு முன்னாடி உயிரை காப்பாற்றிக்க உடனே மன்னிப்பு கேள்லான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கத்துறான். நம்ம ஹீரோ கூலாக ரால்ஃபை பின்னாடி போக சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறான். கரீனா அவனை முட்டாள்னு திட்டிக்கிட்டு தன்னோட ஸ்பீடான டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணுறா. கண்ணிமிக்கிற நேரத்தில் ஒரு மின்னல் வேக அட்டாக்கை போடுறா. ஆனால் அவனை ரெண்டாக வெட்டுறதுக்கு பதிலாக ஸ்வாடோட தட்டையான பகுதியால் நம்ம ஹீரோவோட முதுகில் சும்மா டப்புன்னு தட்டிட்டு நிற்கிறா. அது வரைக்கும் அங்கே இருந்த அந்த மரண டென்ஷன் அப்படியே சுக்குநூறாக உடையுது. இப்படி கரீனாவுக்கு என்ன ஆச்சுன்னு அங்கே இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு குழப்பமாக கேட்குறான். ஆனால் கரீனாவோ தன்னோட ஸ்வாடை உரையில் போட்டுட்டு உனக்கான தண்டனையை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறேன், இதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கெத்தா திரும்பி நடக்கிறா. அவளோட இந்த திடீர் கருணையை பார்த்து சுத்தமாக குழம்பி போன அந்த பப்பிள் ஹேர் பொண்ணு அவளுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. இந்த மாதிரி ஒரு ஆளை ஒரே செகண்டில் முடிக்கிறது வேஸ்ட்டுன்னு கரீனா வெளியே கெத்தா சொல்லிக்கிறா. ஆனால் அவங்க அந்த ஹால்வே மூலையில் திரும்பி யார் கண்ணுக்கும் தெரியாமல் போன அடுத்த செகண்டே அவளோட அந்த ட்ராமா உடையுது. லேடி கரீனா நீங்கள் ஏன் அவனை சும்மா விட்டீங்கன்னு அந்த பப்பிள் ஹேர் பொண்ணு கேட்க, திடீர்னு நடக்கிறத நிறுத்தின கரீனா நான் அவனை சும்மா விடலைன்னு ரொம்ப சீரியஸாக சொல்கிறான். அப்புறம் ஸ்வாடு பிரின்சஸ் தரையில் சரிஞ்சு விழுந்துடுறா. பப்பிள் ஹேர் பொண்ணு பதட்டப்பட்டு அவள் பேரை சொல்லி கத்துறா. கரீனா முகத்தை சுழிச்சிட்டு கையை ஜஸ்ட்லேருந்து எடுக்கிறா. அவள் யூனிஃபார்முக்கு அடியில் ஒரு பெரிய காயம் உருவாகிட்டு இருக்கு. அந்த காயத்தை பார்த்து பப்பிள் ஹேர் பொண்ணு இது என்னன்னு ஷாக் ஆகி கேட்குறா. கரீனா எதுவுமே சொல்லலை. ஆனால் உண்மை அங்கே பளிச்சுன்னு புரியுது. அவள் நம்ம ஹீரோவை சும்மா விடலை. அந்த ஒரு செகண்டில் யார் கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு மின்னல் ஸ்பீடில் நம்ம ஹீரோ ஒரு மரண கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்கான். கரீனா கருணை காட்டி அவனை விட்டுட்டு வரல. அவளால் அங்கே நிற்கக்கூட முடியாததால தான் கெத்தா ஒரு சீனை போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்கா. தரையில் விழுந்து கிடக்கிற கரீனா தன் மேலே ஒரு பெரிய ட்ரக்கே வந்து மோதின மாதிரி ஏன் ஃபீல் பண்ணுறான்னு அதோட ஃபிசிக்ஸை அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நான் இதை மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கில் படிச்சிருக்கேன். இதுக்கு பேர் ப்ரெஷர் பாயிண்ட். உடம்புல நரம்புங்க எல்லாம் ஒன்றா சேர்ற இடத்துல அவன் கரெக்டாக அடிச்சிட்டான். அந்த வலி இப்போ என்னால் நகரக்கூட முடியாத அளவுக்கு முடக்கிடுச்சுன்னு சொல்கிறான். என்னோட பாஸோட மானத்தை காப்பாற்ற நினச்ச அந்த பப்பிள் ஹேர் பொண்ணு அது ஒரு மியூச்சுவல் ஸ்ட்ரைக்கு, நீங்களும் அவன் அடிச்சிங்க, அவனும் உங்களை அடித்தான்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் கரீனா உடனே அதை மறுத்து இல்லை அது ஒரு மியூச்சுவல் ஸ்ட்ரைக் இல்லை, அது கிட்ட கூட வர முடியாதுன்னு உண்மையை ஒத்துக்கிறா. அந்த ஒரு செகண்டில் நடந்த சீனை கரீனா தன் மனசுக்குள்ளே ஒரு ரீவைண்ட் போட்டு பார்க்குறா. கரீனா நம்ம ஹீரோவோட கழுத்தை வெட்ட தான் பிளான் பண்ணான். ஆனால் நம்ம ஹீரோ துளி கூட பயம் இல்லாமல் அவளோட அட்டாக்குள்ளேயே பூந்து அவளோட முக்கியமான இடங்களை குறி வச்சான். அந்த மரண அடியிலிருந்து தப்பிக்க கரீனா பின்னாடி சாஞ்சா. அதனால தான் அவளோட ஸ்வாடு குறி தப்பி அவனோட முதுகில் சும்மா தட்டையான பகுதியால் மட்டும் பட்டுச்சு. ஆனால் அதே கேப்பில் நம்ம ஹீரோவோட கை கரெக்டாக அவளோட ப்ரெஷர் பாயிண்ட்டை லாக் பண்ணிருச்சு. இது ஏதோ சாதாரண அடி இல்லை, எனிமியோட அட்டாக்குள்ளேயே புகுந்து ஒரே நேரத்தில் டிஃபென்ஸையும் அட்டாக்கையும் செய்கிற ஒரு இன்டகிரேட்டட் அட்டாக் பாலிசின்னு சொல்கிறா. ஒரு சாதாரண டீனேஜர் பையனுக்கு எப்படி ஒரு கிராண்ட் மாஸ்டர் லெவல் டெக்னிக் தெரியும்னு நினச்சி அவள் ஆடி போய் நிற்கிறான். பப்பிள் ஹேர் பொண்ணு கடைசியில் நீங்கள் தான் நின்றுக்கிட்டு இருந்தீங்க, ஸோ வெற்றி உங்களுக்கு தானே கரீனாவோட மானத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. வெளியில் கௌரவத்துக்காக கரீனாவும் அதை ஒத்துக்கிட்டாலும் உண்மை என்னென்னு அவளுக்கு தெளிவாக தெரியும். அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அடி மரணத்தை கொடுக்காதனாலும் தன்னை முழுசாக முடங்கிருச்சுங்கிறத அவள் உணர்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.